நடிக்க பிறந்தவள். அம்மா என்றாலே கதாநாயகிக்கு பின்னால் 20-30 பேருடன் ஏதோ ஒரு மூலையில் நடனமாடுபவள் தான் என் நினைவுக்கு வரும். அப்போதெல்லாம் நான் சூப்பிக் கொண்டிருந்த கட்டை விரலை எடுத்துவிட்டு கதாநாயகி செய்வதையெல்லாம் செய்து பார்ப்பேன். சிரிப்புடன் இது நடிக்கவே பிறந்திருக்கு, பெரிய நடிகையா வரும் என்று அங்கிருந்தவர்கள் சிலாகிப்பார்கள். அம்மாவுக்கு அதுதான் டானிக். தன்னைத்தான் நடிகை என்று யாருக்கும் தெரியாமலே போய்விட்டது. மகளுக்கும் அதே நிலைமை வரக்கூடாது என்பதில் குறியாக இருந்தாள். அவர்கள் வாக்கு பலித்தது. எல்லாருக்கும் அபிமானமான குழந்தை நட்சத்திரமாக ஒளிர்ந்தேன். 9 வயதில் நான் வயதுக்கு மீறி உயர்ந்தபோது எனக்கு பெருமையாக இருந்தது. கலங்கியவள் அம்மாதான். போட்டி போட்டுக்கொண்டு என்னை ஒப்பந்தம் செய்ய வந்த திரைப்பட இயக்குனர்கள் குழந்தை பாத்திரத்திற்கு பொருந்தாதது, பெரியவளாக இருக்கிறாளே என்று ஒதுங்கி போனார்கள். அம்மாவின் கெஞ்சலுக்கு அவர்களில் யாரும் மசியவில்லை. மகளால் இனி குழந்தையாகத்தான் நடிக்க முடியாது, ஆனால் வளர்ந்த மங்கையாக நடிக்க முடியுமே என்று அம்மாவின் புத்தி குறுக்கு வழியில் போயிற்று. அரும்பாக இருந்த என் மார்புக்குள் எதையோ வைத்தார் மருத்துவர். எனக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. சிறுவயதிலிருந்தே ஏமா எனக்கு மட்டும் உன்னை போல மார்பு பெருசா இல்லை என்று கேட்டவளாயிற்றே. அப்போது எனக்கு தெரியவில்லை, நான் அம்மாவின் கைப்பாவையாய் நிரந்தரமாக மனதளவில் குழந்தையாகவே இருப்பேன் என்று. ஒரு குழந்தையை பருவமங்கையின் உடலில் அடைத்தார்கள் என்பது புரியும் வயதாது. பருந்தாக அலைந்த இயக்குனர்களின் கண்களுக்கு என் வளர்ச்சி தப்பவில்லை. அதிக சிரமமில்லாது என்னை நடிக்க வைக்கலாம் என்பது அவர்களுக்கு தெரிந்த விஷயம். ஒரு காட்சியை விளக்கினால் அதை 5 விதமாக நடித்து காட்டி உங்களுக்கு எது வேண்டும் என்று கேட்கும் புத்திசாலி என்று பெயர் வாங்கியிருந்தேனே. மரப்பாச்சிக்கு புடவை சுத்தினா போல இருக்கு என்று சில மாமிகள் முணுமுணுத்தாலும் திரைப்பட ரசிகர்கள் என்னை என் சுட்டித்தனத்தை அடிக்கடி மாறும் முகபாவங்களை முழுமனதாக ஏற்றுக்கொண்டார்கள். இதெல்லாம் விமர்சகர்கள் எழுதியிருந்தார்கள் என்று அம்மா பெருமையுடன் படித்து காட்டியது. ஒரு நாளைக்கு 2 ஷிப்ட். ஆனால் காமராவுக்கு முன்தான் நான் நானாக இருந்தேன். ஒவ்வொரு காட்சியிலும் வண்ண வண்ண ஆடைகளாக உடுத்திய போது எதையோ சாதித்த நிறைவு ஏற்பட்டது. சிறுவயதில் கூட நான் பொம்மைகள் வைத்து விளையாடியதில்லை. கடைக்கு போகலாம் வரியா என்று அம்மா என்னை எங்கும் அழைத்து போனதில்லை. பட்டும் பீதாம்பரமும் வாங்கி தந்து என்னை அழகு பார்க்கவில்லை. அதற்கெல்லாம் எங்கே நேரம்? முகத்தில் அவ்வளவாக முதிர்ச்சி இல்லையே என்று பெரிய தயாரிப்பாளர்கள் தயங்கினார்களாம். அம்மா பயந்து என் முகத்தில் எந்தெந்த பாகத்தை செப்பனிட முடியுமோ அதையெல்லாம் சீர்படுத்த செய்தால். கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் வரும்போது லட்சங்களை பற்றி யாராவது யோசிப்பார்களா? அம்மாவிற்கு லாபம் அளித்த ஒரே முதலீடு என் முகமாற்றம்தான். ஒன்றை 10 என்று யாராவது ஆசை காட்டினால் உடனே நம்பி மோசம் போகும் வர்க்கம் அம்மா. பொன்முட்டையிடும் வாத்தாக இருந்த நான் சம்பாதித்த கருப்பு பணமெல்லாம் அம்மாவின் பேராசையால் அழிந்து போயிற்று. இரவு பகலாக நான் உழைத்து சம்பாதித்த பணத்தை என்ன செய்கிறாய் என்று கேட்கும் அறிவோ துணிச்சலோ நேரமோ எனக்கு இருக்கவில்லை. அம்மாதான் சகலமும். பத்திரிக்கைக்காரங்க எப்போ கல்யாணம்னு கேட்பாங்க. கலைத்துறைக்கே என்னை அர்ப்பணிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடு என்று அம்மா சொல்லி கொடுத்தால் யார் யாரோ என் உடலை பயன்படுத்தி கொண்டார்கள். அதையெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா என்ன? என் வாய்ப்புகள் அதிகரித்தன. ஆனால் என் உடலில் இருந்த செயற்கையான பாகங்கள் அப்படியே மாறாது இருக்கவில்லை. முன்பு இருந்ததை விட மோசமாக மாறின. மீண்டும் மீண்டும் அறுவை சிகிச்சை. வலி ஒரு புறம் இருக்க கண்ணாடியில் பார்த்து கொண்ட போது எனக்கே என்னை அடையாளம் தெரியவில்லை. இப்படியே 45 வயதை எட்டிவிட்டேன். என் இடத்தை பிடித்து கொள்ள சில அப்பாவி குழந்தைகள் விரைவாக பருவம் அடையும் வழிகளை தேடினர். எனக்கோ அக்கால் அம்மா போன்ற வேடங்கள் தான் கிடைத்தன. அதையும் சிறப்பாகத்தான் செய்தேன் என்று பத்திரிகைகள் பாராட்டின. என் கையில் இருக்கும் குழந்தையை என் கருவில் உருவாகி அரைகுறையாக வெளியேற்றப்பட்டதாகவே பாவித்து கொண்டு அன்பை பொழிவேன். ஆனாலும் படத்தின் பெரும்பகுதியை ஆக்கிரமித்து கொண்டிருந்தவள் சில நிமிடங்களே தலைகாட்ட முடிந்தது அவமானமாக, வேதனையாக இருந்தது. என்னை பிஞ்சிலேயே பழுக்க வைத்ததன் விளைவுகள் விரைவிலேயே தெரிந்தன. என் குரலிலும் தோற்றத்திலும் அகாலமான முதுமை. பற்கள் ஆட ஆரம்பித்தன. சற்றே வளைந்த முதுகு, குரலிலும் நடுக்கம். வாய்ப்புகள் அறவே நின்றன. 10 வயதிலிருந்தே என்னை அரவணைக்க காத்திருந்தவர்கள் ஒதுங்கி போனார்கள். அதுவரை மிரட்டலாகவும் கொஞ்சலாகவும் என்னை தன்வழி நடத்தி சென்ற அம்மாவும் மாறிப்போனாள்.
கண்ணு என்றழைத்த நாக்கு இப்போது சனியனே என்றது. இதற்காக சின்னஞ்சிறு வயதிலிருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டேன். நான் இழந்த குழந்தை பருவத்தை புகழும் பணமும் ஈடு செய்ய முடியவில்லையே என்ற காலங்கடந்த வருத்தம் ஏற்பட்டது. மாரடைப்பை உண்டு பண்ணி ஆனாலும் அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஏதானும் வழி இருக்கிறதா என்று ஆராய்ந்து அதை செயலிலும் காட்டினேன். அம்மாவின் மரணம் என்னை எவ்வளவு தூரம் பாதித்து விட்டது என்று காட்டிக்கொள்ள அன்ன ஆகாரம் இல்லாமல் 3 நாட்கள் கடைசியாக நடித்தது அப்போதுதான். ஆனால் நான் எதிர்பார்த்தபடி எனக்கு நிறைவு கிட்டவில்லையே. ஏன்? எதிர்காலத்தை நினைக்கவே பயமாக இருந்தது. இனி யார் என்னை ஒவ்வொரு நிமிடமும் இதை இப்படி செய், இந்த கேள்விக்கு இப்படி பதில் சொல்லு என்று வழிகாட்டப் போகிறார்கள்? அடுத்த நாள் முன்னாள் கதாநாயகி தற்கொலை செய்து கொண்டார். அவருக்கு உறுதுணையாக இருந்த தாயின் மரணத்தை தாங்க முடியாமல் போனதுதான் காரணம் என்று நம்பப்படுகிறது என்ற 2 வாக்கியங்கள் தினசரி ஒன்றின் 4ஆம் பக்கத்தின் ஒரு மூலையில் இடம்பெற்றிருந்தது. பலரும் அதை படிக்காது அசுவாரஸ்யமாக பக்கங்களை புரட்டினாலும் சில மாமிகள் இந்த பொண்ணுக்குத்தான் அம்மா மேல என்ன பாசம் என்று பிரமித்து எனக்கும் வந்து பிறந்திருக்கு, வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேசிண்டு என்று தலையில் அடித்து கொண்டார்கள். தேங்க்யூ.